கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் தனது 100 ஆண்டு கால வாழ்க்கையில நேர்மையாகவும் எளிமையாகவும் எந்தவித கொள்கையில் எவ்வித சமரசமும் இல்லாமல் அச்சமற்று நாட்டிற்காகவும் போராடியவர். தனது வாழ்நாள் முழுவதையும் மக்களுக்காக அர்ப்பணித்தவர். ஒரு மகத்தான தலைவர் மட்டுமில்ல, ஒரு அன்புமயமான மனிதர். தோழர் நல்லக்கண்ணு அவர்களுடைய மறைவு ஒரு மகத்தான பேரிழப்பு. நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்ல, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டுமில்ல, இது வருங்கால தலைமுறைக்கு கூட இது ஒரு பேரிழப்பு தான். எனக்கு தனிப்பட்ட முறையில் அது ஒரு பேரிழப்பு. அரசியலுக்கு ஆரம்ப காலங்களில் நான் அதிக நேரத்தை தாத்தா தலைவராக இருந்தப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸில் தான் செலவு பண்ணியிருக்கேன். அப்படி ஒரு தலைவருங்கிறவங்க அவ்வளவு எளிமையாக நம்ம மாதிரி சாதாரண பசங்களோட, சின்ன பிள்ளைங்க பசங்களோட அவ்வளவு சரிசமமாக உரையாடுறதை பற்றியும், அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியோட சித்தாந்தங்கள், நேருவை பற்றியும் நான் நிறைய அவங்ககிட்ட இருந்து தான் தெரிஞ்சிருக்கேன். அப்போ நான் கதையெல்லாம் கூட எழுதிட்டு இருப்பேன், கட்டுரை எழுதுவேன். அப்போ ஏதாவது இப்போ நாளிதழ்கள்லையோ நம்மளோட எழுத்து பிரசுரமாகிறப்ப அதை படிச்சுட்டு தவறாமல் ஃபோன் பண்ணி பாராட்டுவாங்க. என்ன மட்டும் இல்லை, அந்த மாதிரி ஒரு ஆயிரக்கணக்கான பேர் எளிய பின்னணியிலிருந்து சாதாரணமாக சின்ன வயசில் இருக்கிறவங்க எழுதுகிற எழுத்துக்களை படிச்சுட்டு பாராட்ட ஒரு பெரிய மனசு அவருக்கு இருந்தது. கரெக்டாக சொல்லணும்னா ஐன்ஸ்டீன் காந்தியை பற்றி சொன்னதுதான். இப்படி ஒரு மனிதர் ரத்தம் சதையுமாக இந்த பூமியில் வாழ்ந்தார் அப்படின்னா வருங்கால தலைமுறை நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது மகாத்மா காந்தி அவர்களுக்கு மட்டுமல்ல, தோழர் நல்லக்கண்ணு அவர்களுக்கும் பொருந்தும். தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு அரசியல் ஒருத்தர் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க முடியும், அச்சமற்ற தன்னுடைய கொள்கையில சமரசமாகவும் இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாழும் உதாரணமா அவர் இருந்து போயிருக்காரு. எங்களை மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க அவர்களுக்கு செலுத்துற உண்மையான அஞ்சலிங்கிறது அவர் நடந்த கடினமான பாதையில அதே நேர்மையோடும் எளிமையோடும் கொள்கை பிடிப்போடும் அச்சமற்றும் நடக்கிறது தான் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி எத்தனையோ பேர் வாழ்க்கையில அவர் ஒரு நம்பிக்கையும் ஊக்கத்தையும் எடுத்துட்டு போன ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காரு. ஒரு வாழ்வாங்கு வாழ்ந்த ஒரு அற்புதமான மனிதர், தலைவர். அவரை இழந்து வாடும் அவருக்கு குடும்பத்தினருக்கும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தோழர்களுக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு 3 ஆண்டு கால முயற்சிக்கு பிறகு நம்ம ஸ்டேஷனை மேம்படுத்துவதற்கான பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பணிகள் கொஞ்சம் நம்ம நினைச்ச வேகத்தில் நடக்காமல் கொஞ்சம் வேகம் குறைவாக இருக்கு. அதை தீவிரப்படுத்துறதுக்கும் நிறைய ரயில்வே தொடர்பான பிரச்சனைகள் நம்ம பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இன்னும் சில முக்கியமான பிரச்சனைகள் பெண்டிங் இருக்கு. அதை பற்றி ஒரு விரிவான ஒரு ஆய்வு கூட்டத்தை நடத்துறதுக்கும் இன்னைக்கு நம்மளுடைய சேலம் கோட்டை டிஆர்எம் பன்னாளால் அவர்கள் இங்கே வரணும்னு கேட்டிருந்தோம், ஒரு மீட்டிங் வைக்கலாம்னு. அதுக்காக அவங்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கும் ரயில்வே துறை அதிகாரிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க இன்னைக்கு மிக முக்கியமான நிறைய விஷயங்கள் நம்ம எடுக்க வேண்டியிருந்தது. ஏன்னா நமக்கு கரூரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பெரிய தொழில் நகரம். இங்கே நிறைய பகல் நேர ட்ரெயின் ஒன்று இல்லாமல் இருக்குது. அதனால ஒரு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் சென்னை டு கரூருக்கு போகணும், அது பகல் நேர ட்ரெயினாக இருக்கணுங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். அதே மாதிரி நம்ம ரயில்வே ட்ராக் டபுளிங் பண்ணுறது சேலம் கரூர் திண்டுக்கல்லும் சரி, ஈரோடு கரூரும் சரி, கரூர் திருச்சியும் சரி, ரொம்ப நாளாக நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். முயற்சி பண்ணி நீங்கள் இப்போ 2 விஷயம் நமக்கு நடைமுறைக்கு வர்ற மாதிரி வேலை தொடங்குற அளவில் வந்துட்டாங்க. ஆனால் திருச்சி கரூர் இன்னும் பெண்டிங் இருக்குது. அதை தொடர்ச்சியாக ப்ரொசீட் பண்ணும், அதை வேகப்படுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நமக்கு நிறைய இடங்களில் பாலங்கள் தேவைப்படுது. வேலாயுதம்பாளையம், புன்னஞ்சத்திரம், டிஎன்பிஎல், மரவாபாளையம், காந்தி நகர், இந்த மாதிரி வீரராக்கியம், மாயனூர், இந்த மாதிரி பல இடங்களில் பணிகளுக்கான வேலை விரைவுபடுத்த வேண்டியிருக்கு. அதே மாதிரி பசுபதிபாளையம், குளத்துப்பாளையம் பாலங்களும் கார்பரேஷனில் கொஞ்சம் இருக்குது, நகாயில் கொஞ்சம் இருக்கு. ஸோ இந்த பணிகளையும் விரைவுபடுத்தணும். அதே மாதிரி வேடசந்தூரை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல தண்ணி தேங்கி நிற்கிது. அதே மாதிரி பாளையம்ல அவங்களுக்கு ஒரு பாதை தேவைப்படுது. தங்கச்சம்மாவட்டி கோவிலூர்ல ஒரு பணி பாதியில கொஞ்சம் ஸ்லோவா நடந்துட்டு இருக்கு. ஸோ நிறைய சில ட்ரெயின் நின்று போகிறதுக்கு நமக்கு சேலம்ல இருந்து கரூர் வர ட்ரெயின் திருச்சி வரைக்கும் பேசஞ்சர் ட்ரெயினை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்னு கேட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள். அதே மாதிரி இங்கே ஒரு நம்ம கரூர் ஸ்டேஷனுக்கு வாட்டர் ட்ரெயின்களை நமக்கு அந்த வாட்டர் டிஎம்பிடி எஃப்டின்னு சொல்லக்கூடிய வாட்டர் சர்வீஸ் பண்ணக்கூடிய அளவில் நம்ம இருந்ததுன்னா இன்னும் சில ட்ரெயின்களை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஒரு ஃபெசிலிட்டி கரூர் ரயில் நிலையத்தில் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ அதுக்கும் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க.
ரயில்வே துறையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம சில பணிகளை வந்து பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் மேம்பாடு, அதுக்கப்புறம் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் நின்று போகிறது, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ட்ரெயின், டெமோ ட்ரெயினில் டாய்லெட், இந்த மாதிரி பல்வேறு பணிகள் செய்யப்பட்டிருக்கு. மீதமுள்ள பணிகளையும் விரைவுபடுத்துறதுக்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கோம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.